சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வைக்கும் வந்தா விளக்கு விளக்கு ஏ சலக்கு ஏ சலக்கு ஏழு சலக்கு சலக்கு ஏ விளக்கு ஏ விளக்கு ஏ விளக்கு விளக்கு. மாடு இங்கேயே கெட்டி கிடக்கு, வீட்டுக்கு அவுத்துட்டு போய் கெட்ட சொன்னா என் மருமக எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏ சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு. அடியே அடி சின்ன பொண்ணு, ஏண்டி உன் மாமியா ஆஸ்பத்திரியில இருக்கா, நீ என்னடி இப்படி துள்ளி பூச்சிக்கிட்டு போற? என் மாமியா என்ன மண்டையா போட்டுருச்சு, ஆஸ்பத்திரியில ஜாலியா படுத்து கிடக்கு, அதான் பார்க்க போறேன். அது சரி, நேத்து தாண்டி நான் பார்க்க போனேன், கொஞ்சம் உடம்பு இன்னும் சரியாவலண்ணா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுடி. சரி மண்டை கிண்டே போட்டா சொல்லி அனுப்புறேன், வந்துருங்க. ஒப்பாரி எல்லாம் நல்லா வைப்பீங்கல்ல. அட பாவி, ஏண்டி இப்படி பேசுற? அது இருக்கட்டும், என் மாமியாரை நேத்து பார்க்க போனீங்களே, எத்தனை கிலோ ஆப்பிள் எத்தனை கிலோ ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு போனீங்க, சொல்லுங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். நான் எங்க ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு போனேன், ஒரு பிரெட் பாக்கெட் தானே வாங்கிட்டு போனேன். பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு இந்த வாயா? மாமியா மேல அக்கறை இருந்தா நீ வாங்கி கொடுடி, நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? நானே என் மாமியாவுக்கு எப்போ பாயாசம் போடலான்னு காத்து கிடக்குறேன், இதுல பிரெட் வாங்கி பழம் வாங்கி வேற கொடுக்குறாளாக்கும். அடியாத்தி, என்ன இவ இப்படி பேசிக்கிட்டு போறவ? என்னடி திருசா அங்க நிக்கிற? சிம்ரனு மருமவா, அதான் சின்ன பொண்ணு மாமியா பார்க்க போறா, எப்படி இருக்கேன்னு கேட்டா மண்டையை போட்டா சொல்லி அனுப்புறேங்க. கேட்டுக்கடி, எப்படி பேசுறடி? ஆட போடி, அவ மருமவா இல்லடி, யார் மருமவனாலும் இப்படி தாண்டி பேசுவா. நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை தான். பின்ன நம்மளும் நம்ம மாமியாவை இப்படித்தானே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோம். ஐயோ, எங்க என் மாமியாரை காணோம்? ஒருவேளை நேத்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால இன்னைக்கு மண்டையை போட்டு மார்ஜரிக்கு கொண்டு போனாலும் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கும் பெண அறையில போய் பார்த்துட்டு வருவோம், போனத்தை வச்சிருக்காங்களா இல்ல கொண்டு போயிட்டாங்களான்னு. இப்படியே போக கூடாது, கொஞ்சம் அழுகுற மாதிரி சீனை போட்டு போவோம். அத்தை அத்தை நீங்க தானே அத்தை, சொத்த சொத்த என் பேர்ல எழுதுங்க உங்க சொத்த. மருமகளே, அழாத மருமகளே, இப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. ஆமா சின்ன பொண்ணு, இப்ப கொஞ்சம் உடம்பு நல்லா ஆயிருச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. என்னைய சொல்ற, இப்ப உடம்பு நல்லா ஆயிருச்சா? அப்போ உங்க அம்மா இன்னைக்கு சாக மாட்டாங்களா? என்னடி இப்படி சொல்ற? ஆமாத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன்னா உங்களை இங்க காணோம். ஒருவேளை நீங்க மண்டையை போட்டீங்க மார்ஜரி போயிருப்பீங்கன்னு அங்க வந்து பார்த்தா, போனா இன்னும் வரல, இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு எப்படி மார்ஜரிக்கு வந்துரும்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா நீங்க கல்லு மாதிரி படுத்திருக்கீங்க, உடம்பு வேற நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அதைத்தான் நினைச்சேன், அதை நினைச்சுதான் அழுகுறேன். டேய் மாவனே, உன் பொண்டாட்டிய பாத்தியாடா, இப்படி எல்லாம் பேசுறா? சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் மாமியாரை பார்த்து பேசக்கூடாது, சரியா? சரி, கொஞ்ச நேரம் இங்கே இரு, ஒரு மதிய வரை இரு, நான் வீட்டுல போய் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் சின்ன பொண்ணு. என்னது, வீட்டுக்கு போயிட்டு மதியம் வரீங்களா? அப்புறம் நீங்க இந்த பாட்டு பாட வேண்டியது இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு மதியம் வர்றதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் என்னடி சம்பந்தம்? நீங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நான் இங்க வெளியிலயாவது ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வரலான்னு போகும்போது உங்க அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து உங்க அம்மா மண்டைய போட்டாங்கன்னா நீங்க வந்து என்ன பாட்டு பாடுவீங்க? ஏன் தாயன்னும் கோயில காக்கா மறந்துட்ட பாவி அடி கிளியே, ஏன் தாயன்னும் கோயில காக்கா மறந்துட்ட பாவி அடி கிளியேன்னு பாடணும்ல, அதை சொன்னேன். மாமனே, இவளை நம்பி என்ன விட்டுட்டு போகாதடா, நான் எப்படா மண்டையை போடுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நான் எனக்கு சாவுகு வரலன்னாலும் இவளே கொன்னுட்டு உடம்பு சரியில்லாம ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்கன்னு பழிய போட்டாலும் போட்டுருவாடா. என்ன இவளை நம்பி விட்டுட்டு போகாதடா. நான் என்ன இப்போ உங்களை ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பத்திரமா பாத்துக்கிறதுக்கோ இல்ல கொலை பண்றதுக்கோலாம் வரல. ஆமா, அந்த ஆப்பிள் ஆரஞ்சுலாம் பல கிலோல இருக்கும்ல, அதை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு பழக்கடை வைக்கலாம்னு நினைச்சேன். இந்தாடி சின்ன பொண்ணு. எங்க பிரெட்லாம் வேணாங்க, அதை உங்க அம்மா கிட்டே கொடுங்க. அந்த பழங்களை மட்டும் எடுங்க, நல்ல நிறைய சாக்கு பையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கட்டி கொண்டு போறேன். பாலை எங்கடி இருக்கு? பார்க்க வந்தவங்க எல்லாரும் பிரெட் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு சாத்துக்குடி பழம் கூட வரல. இதுல ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை காடுப்பேத்தாதடி. அது சரி, முன்ன பின்ன செத்தா தானே சுடுவாடு தெரியுங்கிற மாதிரி யாருக்காவது பழங்களா வாங்கிட்டு போனா தானே 50 பேருக்கும் பிரெட்டே வாங்கிட்டு போனா மொத்தமா வந்து பிரெட்டை போட்டாளுவேன். ஆமா, உன் ரெண்டு பிள்ளையிலே உடம்பு சரியில்லைன்னா நீ என்ன வாங்கிட்டு போவ? நான் ஏமத்த வாங்கிட்டு போறேன், ஸ்ட்ரெயிட்டா பழக்கடை கிட்ட போய் நின்னோம்னா அங்க போய் 10 பழத்தை களை வாங்கிட்டு போயிருவோம்ல. எப்படி? சரி, இங்க நிறைய பிரெட் இருக்கு, வீட்லயாவது கொண்டு போய். என்னது, நிறைய இருக்கா? அப்ப சரி, இருக்கிற பிரெட் எல்லாம் எடுங்க, அதையாவது கொண்டு போய் ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். சரியான ஆளுடா உன் பொண்டாட்டி. நாளை பின்ன நான் மண்டையை போட்டாலும் வர்றவங்க டயர்ட் ஆகக்கூடாதுன்னு என் தலைமாட்டிலே ஒரு டீ கடையை போட்டு பிசினஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவா. அப்படிப்பட்ட ஆள் இவ. காசு பணம் துட்டு மணி, காசு பணம் துட்டு மணி. வாங்க வாங்க பிரெட் அல்வா சாப்பிட, அல்வா சாப்பிட்டா அட அழகா இருக்கும், இனிப்பாதான் இருக்குங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. வாங்க வாங்க பிரெட் அல்வா சாப்பிடுங்க. என்னடி சின்ன பொண்ணு, மாமியாரை பார்க்க போனியே, எப்படி இருக்காங்க? அதெல்லாம் ஆளை இன்னும் அட்டாக் பண்ண முடியாது போல, 50 வருஷத்துக்கு பாடி தாங்கக்கா, அதான் நான் பிசினஸ் பண்ணலான்ட்டு வந்துட்டேமுக்கா. ஓகே, இன்னைக்கு என்ன பிரெட் அல்வாவா? சாப்பிட்டு பாருங்கக்கா, டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். என்ன சின்ன பொண்ணு,
மாமியார் ஹார்ட் அட்டாக் வந்து தப்பிச்சிட்டாங்க போல, ஆயுஸ் ரொம்ப கெட்டியா இருக்கும்னு நினைக்கேன். அதிர்ஷ்டக்காரி தான் நீ. யாரு? நானு மாமியாருக்கு ஆயுசு கட்டினா அதிர்ஷ்டக்காரியாக்கும். ஆமா, வார வாரம் மாரியம்மன் கோயிலில் போய் மாமியார் மண்டையை போடணும்னு மாவளக்கெல்லாம் எடுக்கிறியா கேள்விப்பட்டேன். ஆமாட்டி, என் மாமியார் சொல்ல தாங்கல, அதான் எப்ப மண்டையை போடணும் மாவளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு தெரியுறேன். அடே, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என் மாமியார் மண்டையை போடுமானே, நீயாவது மாவிளக்கு தான் எடுக்கிற. நானு கடாவே வெட்டி பூசை பண்ணிட்டேன். நடக்க மாட்டேங்குதடி, நடக்க மாட்டேங்குத. ஐயோ ஐயோ. சரி, பிரெட் அல்வா எம்புட்டு? என்ன மாதிரி சொல்றீங்க? பிரெட் அல்வா வாங்க போறீங்களா? ஒரு நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்ன இவ அன்னக்கிளிக்காக நைஸா தள்ளிக்கிட்டு போறா? என் மதினி, என் மாமியாரு அவ மாமியாரை பார்க்க போச்சுல்ல, அப்பவும் பிரெட்டு தான் வாங்கிட்டு போச்சு. ஆமா, என் மாமியாரும் ஒரு பிரெட் பாக்கெட்டை தான் வாங்கிட்டு போனேன், அவளும் எனக்கு அதான் வாங்கிட்டு வந்தா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. இப்ப என்னதுக்கு? நிறைய பேர் அவ மாமியாருக்கு பிரெட் பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்காவ. அதனாலதான் இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நோயாளிக்கு வாங்கிட்டு வந்த பிரெட்டை நமக்கு அல்வா போட்டு விற்கிறாக்கா. இதை வாங்கி சாப்பிட்டா நமக்கு நோய் வந்துடாது. ஐயா, அவகிட்ட வேற அல்வா கேட்டுட்டேனே. சரி, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்னக்கா அல்வா என்ன விலைன்னு கேட்டீங்க, இப்ப மசமசன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அல்வா 50 கிராம் வெறும் 50 ரூபா தான்க்கா. அப்படியா சின்ன பொண்ணு? சரி சரி, எனக்கு வேணாம், நான் போயிட்டு வரேன். இப்பதான் வாங்குற மாதிரி விலையை கேட்டு திடீர்னு வேணான்றீங்க. அது வந்துடி, நான் சும்மா வேலையை தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் கேட்டேன். வாங்கணுன்ற ஐடியாவிலலாம் இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு காலையில இருந்து என்னன்னே தெரியல, ஒரே புளிச்ச ஏப்பமா நெஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்குடி. அதான் வேணாம். இப்ப இனிப்பு சாப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் தகட்டி போகும் பார்த்துக்க. அப்ப சரி, அடியே 4 முடி நாத்து நீயாவது வாங்கிக்கடி. ஐயா, எனக்கு 2 நாளா பல்லு வலிமா. நான் டாக்டர் இனிப்பு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வேணாமா வேணாம். என்ன சின்ன பொண்ணு, இன்னைக்கு பிரெட் அல்வாவா? ஆமாக்கா, முதல்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் வாங்கினா போதும். வேணாம் வேணாம், அட சாப்பிட வேணாம். சாப்பிட்டு பார்த்தா நீ சாகத்தா வேணும். அட கொழுப்படுத்த விடுங்களா, நீங்க வாங்கட்ட சும்மா இருங்களேன். அவங்க எதுக்கு சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க? யம் 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 யம். அல்வா நல்லா தானடி இருக்கு. அது சரி, ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டு வந்த அல்வா நல்லா தான் இருக்கும். என்னது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்த அல்வாவா? ஆமா ஆமா, அவ மாமியா நோயில கிடக்கான்னு 50 பேரும் பிரெட் வாங்கிட்டு போயிருக்காவ. அந்த பிரெட்டை எடுத்துட்டு வந்து தான் இவ அல்வா போட்டிருக்கா. பின்ன நோயாளிக்கு வாங்கி கொடுத்த பிரெட்டில் அல்வா போட்டா நல்லா தான் இருக்கும், நோய் வந்த விட்டு தான் தெரியும். ஐயோ ஐயோ ஐயோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் எல்லாம் இப்ப நாம பார்க்கலாம். ஓவியா, பொன்மலர், பாக்யலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, பால்ராஜ், கவிதா, சான்வி, மாரியம்மாள், முருகன், விஸ்வால், ஓவியா, செல்வம், தமிழ் செல்வம். இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்க நேம் இல்லைன்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, உங்க பேர் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.